எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் கீர்த்தனா. ரொம்ப டயர்டாக இருக்குல்ல, டெய்லி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எத்தனை பேர் மூஞ்சில் முழிச்சு இதெல்லாம் இந்த கிடையாது என் தலையெழுத்தா இது அப்படின்னு யோசிச்சு பேசாமல் வாழ்க்கையை முடிச்சுட்டு போய் நிம்மதியாக சேர்ந்துடலாம்ப்பா அப்படின்லாம் தோணுதில்ல. சரி, அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? இப்போது நான் இன்றைக்கி என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கி இரவில் நான் யோசிக்கிறேன்னா இன்றைக்கி நாள் இதெல்லாம் நடந்ததுன்னு எனக்கு தெரியும். அந்த இரவில் நான் அடுத்த நாள் என்ன செய்ய போகிறேன்றத தோராயமாக என்னால் முடிவு பண்ண முடியும். அதாவது நான் ஒரு 100% இதை செய்யணும்னு நான் நினச்சேன்னா என்னால் ஒரு 30-40% தான் செய்ய முடியும். மீதி இருக்கிற 60-70% அதுவாக ஏதோ நடக்கும். அப்போது என்னால் நாளைக்கான நாளையே எனக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியாது, அனுபவிக்க முடியாது. அப்படி இருக்கப்போ தெரிஞ்ச உலகத்தில் நீங்கள் 20 வருஷமோ 30 வருஷமோ வாழ்ந்த ஒரு உலகத்திலேயே அடுத்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாத போது ஒன்றுமே தெரியாத உலகத்துக்கு போனால் நிம்மதி கிடச்சிரும் நீங்கள் எப்படி நம்புறீங்க? எல்லா மதத்தின் படியோட நம்பிக்கையோட சொல்கிறேன். செத்து போனால் ஆத்மா சொர்க்கமோ நரகத்துக்கோ போகும்னு சொல்கிறாங்க. அப்படி சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போக நம்ம ஆத்மா இன்னும் தயாராக இருக்கா? ஏன்னா அந்த நிலைமையை அடையிறதுக்கு நமக்கு ஒரு காலம் வேணும் அப்படின்னு கடவுள் நிச்சயம் பண்ணி தான் இந்த உலகத்துக்கு நம்மளை அனுப்பியிருக்கார். இப்போ ஒரு எக்ஸாம் 1 வருஷம் தான் நான் படிக்கணும். ஒருத்தர் சில பேர் சின்னதாக 2 மாதம் 3 மாதத்துலேயே ரஷ் கோர்ஸ் மாதிரி முடிச்சுருவாங்க. சில பேரால் அப்படிலாம் இருக்க முடியும். 1 வருஷம் ஃபுல்லாக படித்தா தான் அந்த கோர்ஸை முடிக்க முடியும். அப்படி இருக்கிறப்போ அவரவரோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவரவருடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் அவங்களுக்கான டியூரேஷன்றது இருக்குது. அப்படி இருக்கப்போ இல்லை என்னால் 6 மாதம் நான் பார்த்துட்டேன்ப்பா, என்னால் முடியல, இதுக்கு மேலே என்னால் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது, இது எப்போ முடியும்னு தெரில, நானே முடிச்சுட்டு போயிடுறேன்னு சொன்னால் அதுக்கு என்ன மார்க் கிடைக்கும்? உங்களுக்கு டிஸ்கண்டினியூ தான் கிடைக்கும். 1 இயர் ஃபுல்லாக நீங்கள் ஒரு 6 எக்ஸாம் அட்டன் பண்ணால் நான் 3 எக்ஸாமில் எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன், அவ்வளோதான், இந்த 3 எக்ஸாம் என்னால் முடியாதுப்பா, விட்டுருங்க, நான் பேசாமல் போய் சேர்ந்துட்றேன் அப்படின்னு நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் என்ன 3 எக்ஸாம்லேயே நீங்கள் மோசமாக தான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க, அதனால தான் விலகுறேன்னே சொல்கிறீங்க. அந்த 3 எக்ஸாம் நீங்கள் மோசமாக பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான வேல்யூ தானே உங்களுக்கு இருக்கும். அதுதானே இந்த வாழ்க்கையுமே. நீங்கள் 60 வயசு வரைக்கும் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. 30 வயசுலேயே பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அவ்வளோதான் எனக்கு முடியல, இதுக்கு மேலே என்னென்னமோ பண்ணுது, செசாமல் சாகாரதான் முடிவுன்னு நீங்கள் கையை அறுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை தூக்கில் தொங்கிட்டிங்கன்னா நீங்கள் அது வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கானதுக்கும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு செய்த தவறுகள் மட்டும்தானே உங்களுடைய வாழ்க்கைன்ற ஹிஸ்ட்ரியில் இருக்கும். எவாலுவேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? நீங்கள் பண்ண தவறுகள் மட்டும்தான் இருக்கும் அங்கே. அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர உங்கள் தவறுகளை சரி செய்துக்க ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்தை நீங்கள் உபயோகிக்காமலே அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வரணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதற்கான தண்டனை நீங்கள் அனுபவிச்சு தானே ஆகணும். எந்த மதமாவது உன் உயிரை நீ மாய்த்துக்கொள்ள உனக்கு முழு அதிகாரம் உண்டு, நீ செத்துக்கோ அப்படின்னு சொல்லுதா? இல்லை எந்த ஒரு பெரியவர்களோ சிறியவர்களோ தன்னுடைய உயிரை மாற்றிக்கொள்ள அவர்களுக்கு உரிமை உண்டுன்னு கவர்மெண்ட் சொல்லுதா? சூசைட் கூட ஒரு கேஸ் தான், பரிதாபம் வராது, எல்லாம் திட்டதான் செய்வாங்க. எவ்வளவோ லைஃப்பில் இன்னும் பார்க்க வேண்டியிருக்கு, இதெல்லாம் ஒரு விஷயம் போய் சூசைட் பண்ணியிருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லலாம் என் பிரச்சனைன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், சொல்கிறான் அவனுக்கு பிரச்சனை இல்லையா என்ன? இப்போ நான் உனக்கு என்ன, நான் என் ஃப்ரெண்டோ இல்லை யாரோ ஒருத்தர் இல்லை நானே அந்த முடிவுக்கு வந்தேன்னா ஒரு நிமிஷம் நான் இதை யோசிக்கணும். ஒரு வேளை நான் நினச்ச பாரி என் உயிரை நான் மாற்றிக்கிட்டேன்னா நாளைக்கு தினம் நான் எங்கே இருப்பேன்? இப்போ இன்றைக்கி நைட் நான் உயிரை மாற்றிக்கணும்னு ஒரு முடிவில் இருக்கேன்னா நான் கண்ணை மூடினதுக்கப்புறம் என் கண்கள் அடுத்து எதை பார்க்கும், என் ஆத்மா எதை இது பண்ணும், இல்லை எனக்கு மறுபிறவிலாம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியாது. இந்த வாழ்க்கையில் நான் நாளைக்கு உயிரோடு இருப்பேனானே எனக்கு தெரியாது. நானாக சாகிறதுன்றது வேறு, தானாக நடக்கிறதுன்றது வேறல. உங்களுடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னு முடிவாயிடுச்சுன்னா அதுவே முடிஞ்சிடும், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அதன் வரைக்கும் உங்களால் என்ன பண்ண முடியுதோ அவ்வளோதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. அந்த பர்பஸை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு மேலே ஒரு நாள் கூட நீங்களே கேட்டாலும் இங்கே இருக்க முடியாது, அவனே தூக்கிடுவான். அதுதான் விதி.
எந்த மதமுமே வந்து உங்கள் உயிரை மாற்றிக்கொள்ள உங்களுக்கு முழு அதிகாரம் உண்டுன்னு சொல்கிறது கிடையாது. உங்கள் உயிர் மீது உங்களுக்கு அதிகாரமே கிடையாது. அந்த உயிரோடு வாழும் பொழுது என்ன வாழ்க்கை வாழ்கிறீர்கள் அதுதான் அதிகாரம். அதுவே என்ன, அந்த குறிப்பிட்ட டைமில் கொடுக்கப்பட்ட அந்த கால அவகாசத்தில் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்றது தான் வாழ்க்கையே. உங்களுக்கு வந்து சான்ஸ் தான் அது. ஒரு வருஷத்துக்குள்ளே நீ இதை எப்படி முடிச்சு காட்டுறேன்னு நீங்கள் சபதம் எடுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். என்னென்னமோ சொல்கிறாங்க, பூர்வ ஜென்மத்தில் வந்து நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் இப்போ நான் அனுபவிப்பேன், பூர்வ ஜென்மத்தில் நான் ரொம்ப நல்லவளாக வாழ்ந்துருந்தா இப்போ ரொம்ப சுகமான வாழ்க்கை வாழ்வேன், பூர்வ ஜென்மத்தில் நான் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்துருந்தேன்னா, இல்லை நான் வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்தி வாழ்ந்துருந்தேன்னா இப்போயும் எனக்கு அதுக்கான பலன் இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ இதில் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நினச்சோன்னு நமக்கு தெரியாது. இந்த நாள் நான் முடிச்சுக்கணும்னு நினச்சாலும் அடுத்து என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. யாருக்குமே அவங்க மேலேயே உரிமை கிடையாது. இன்னொருத்தர் பேசலைன்னு நீங்கள் உயிரை மாற்றிக்கிறீங்கன்னா உங்கள் மேலேயே உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நீ எப்படி மற்றவங்க மேலே அதிகாரம் கூறி அவன் பேசலைன்னு நீ உயிரை மாற்றிக்குவ? மற்றவன் செய்கிற தவறுக்கு நீ எப்படி உயிரை மாய்த்து கொள்ளலாம்? ஏன்னா உங்களுக்கு மேலேயே உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. கொடுத்துருக்கிற டியூரேஷன் அவ்வளோதான். கேம், இட்ஸ் அ கேம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேமில் நீங்கள் அவுட் ஆகிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் வின் பண்ணி தானே ஆகணும். எத்தனை அட்டெம்ப்ட் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் சீப்போ அப்படின்னு வாழ்க்கையை உங்களை ஜெயிக்க வச்சிடாது. இல்லை எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு ஜெயிக்க வச்சிடாது. அதனால் யாராச்சும் அந்த எண்ணத்தில் இருந்தீங்கன்னா கூட இந்த ஒரு நிமிஷம் யோசிச்சிங்கன்னா உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் சாகும்போது வலிக்குன்னு யோசிக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா கூட சொல்கிறேன், அந்த வலி கூட உங்களுக்கு ஒரு எப்படி சொல்ல, அது வந்து உங்களுக்கு ஒரு அலாரம் மாதிரி. இப்போ இருக்கிறதெல்லாம் வலியே இல்லை மனுஷா, இதுக்கப்புறம் தான் நீ அனுபவிக்கவே போகிற அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணுது. அந்த நிமிஷம் வலி இருக்கும் போதே உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லது செய்யலாம். ஒருவேளை அந்த முடிவுக்கிட்ட நீங்கள் போயிட்டீங்கன்னா கூட எப்போவுமே வந்து எனக்கு பிரச்சனை இருக்குது, என் பிரச்சனையை என்னால் தான் சமாளிக்க முடியும், என் பிரச்சனையை உனக்கு சொன்னால் உனக்கு புரியுமா அப்படின்ட்டா புரியாது. என் நிலமையில் என் சூழ்நிலையில் என்னோடய மனசுலேருந்து நான் மட்டும்தான் யோசிக்க முடியும். ஆனால் நீ போய் சொல்கிறீங்களே அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், அதையே அவங்க சமாளிச்சுட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு விஷயத்துக்கு தலையை உருட்டுறீங்கன்னா அதுக்கு அவங்க ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக தோன்ற ஒரு விஷயத்துக்கு அவங்க ரொம்ப மன உளைச்சலில் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய டாலரேட்டிங் கெப்பாசிட்டி, உன்னால் ஒரு விஷயத்தை டாலரேட் பண்ண முடிஞ்சால் அதே எல்லாரும் டாலரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உன்னால் ஒரு விஷயம் டாலரேட் பண்ண முடியலன்னா அதையே எல்லாரும் பண்ண முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. சமையல் பண்ணும்போது கையை அறுத்துக்கிறது என்னால் டாலரேட் பண்ண முடியலாம். மோஸ்ட் ஆஃப் த அம்மாக்கள் கேன் டாலரேட். ஏன்னா அது ஒரு டெய்லி ரொட்டீன். புதுசாக சமைக்க போகிற ஒரு சின்ன பொண்ணோ இல்லை எப்போயாச்சும் கிச்சனுக்குள்ளே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வர அப்பாவோ இல்லைன்னா யாரும் வீட்டில் இல்லை சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போன்னு போகிற அண்ணனோ தம்பியோ கையை அறுத்துக்கிட்டாங்கன்னா துடிச்சு தான் போவாங்க. ஏன்னா வலி பழகலை, புது வலி அது அவங்களுக்கு. அப்போது துடிச்சிருவாங்க, ஐயோ வலிக்குதே அப்படின்னு. ஆனால் அம்மாவுக்கு அதே தான் தினம் நடக்கும். தினம் ஒரு பாத்திரத்தில் டக்குன்னு எடுக்கும்போது கையில் சூடு வச்சுக்குவாங்க. அதுக்காக அவங்க ஸ்கில்டு இல்லைன்னு நான் சொல்லலை. எல்லாருக்குமே எப்படினாலும் ஆகலாம். ட்ரெயின்டு பர்சனாக இருந்தாலும் அவங்க துறையிலே அவங்களுக்கு வலிகள் இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கும்போது டக்குன்னு கையை சுட்டுக்கலாம், கையை அறுத்துக்கலாம். அப்போது அதுக்கெல்லாம் ஐயோ அம்மாம்மா அப்படின்னாங்கன்னா வீட்டில் வேலை நடக்காது. இப்போது அதை டாலரேட் பண்ண முடியாத அப்பாவால் உலகத்தில் எவ்வளவோ பெரிய ஒரு பிரச்சனையை சமாளிக்கலாம். மூஞ்சிக்கு நேரம் கழுவி ஊற்றுனாலும் அதை டாலரேட் பண்ணி நிற்பார். ஏன்னா அடுத்து அவர் குடும்பத்தை பார்க்கணும். அந்த வழி அவருக்கு பழகி போச்சு. அந்த சின்ன பொண்ணோ அந்த பையனோ அண்ணனோ தம்பியோ அவனோட லைஃப்பில் ஸ்கூலில் வந்து டெய்லி ஏதோ ஒரு விஷயத்துக்காக புலி படப்படலாம், அசிங்கப்படுத்தப்படலாம். அதை அவன் டாலரேட் பண்ணலாம் செய்யலாம். ஏன்னா அது அவனுக்கு பழகி போன வழி பழகத்தான் அது வந்து மறக்க செய்யும். வழி வந்தோடனே ஐயோ அப்படின்னா அவ்வளோதான், அதை வந்து பழக நீங்கள் தயாராகவே இல்லைன்னு அர்த்தம். வலியை பழகுங்க. அந்த வலியை பழகினதுக்கப்புறம் அதை அனுபவிக்கிறதே ஒரு சுகமாக இருக்கும். அதனால் வந்து இது என்ன பூமர் டாக்ஸ் அப்படிலாம் யோசிக்காமல் நிறைய பேருக்கு இப்போ தேவைப்படுற ஒரு வார்த்தையாக நான் இதை யோசிக்கிறேன். இது உங்களுக்கு ஆமாப்பா
இதுதான் பாயிண்ட்டு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நான் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை விட்டுருந்தேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் படித்து தெரிஞ்சுக்கிட்டும். அவங்க வந்து எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதுக்காக நம்ம இவ்வளோ ஃபீல் பண்ணோம், மனுஷன் எவ்வளோ வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கான், இப்படியெல்லாம் இருக்கிறவங்க வாழ்கிறப்போ நம்மளால் வாழ முடியாதான்னு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கட்டும். என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சமாளிச்சிங்க, அதுலேருந்து எப்படி நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்றத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி, வணக்கம்.